குரு சிவயோகி திருவடிகள் போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட இருக்கிறது இந்த சின்ன பர்ஸு. இந்த மாடலு நான் ஒரு ஃபேஸ்புக் ஷார்ட்ஸில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு நல்ல ஐடியா. கார்ட்ஸ்லாம் வச்சுக்கிறது, நம்மளுடைய ஆதார கார்டு, பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சரி இதை நம்ம செஞ்சு பார்ப்போன்ட்டு நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்குது. சரி, இதை எப்படி நான் செஞ்சேன்ட்டு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதை செய்கிறதுக்கு எப்படி தொடங்குறதுன்னு பார்க்கலாம். இதை தொடங்கிறதுக்கு நான் எடுத்துக்கின நூலோட மொத்தம் 2 இல்லை 2.5 மொத்தம் உள்ள க்ரோஷே நீடில் வச்சு பின்னுற நூல் தான் வாங்கியிருக்கிறேன். அது காட்டன் த்ரெட்டு. ஆனால் நான் 2 மில்லிமீட்ரு உள்ள ஊசி தான் எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், உபயோகப்படுத்துறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக 2.2 நம்பர் ஊசி எடுத்துருக்குறேன். இதை தொடக்கிறதுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இது என்ன சைஸு, எத்தனை முடிச்சு போடணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே அளவு நான் செய்யணுன்னா முதல் அளவு எடுத்துக்கிறேன். இது 2 பாகமாக இருக்குது. இங்கே 6 சென்டிமீட்ரு, இங்கேருந்து இது வரைக்கும் 6 சென்டிமீட்ரு, இங்கேருந்து இது வரைக்கும் 6 சென்டிமீட்ரு. நடுவில் கொஞ்சம் இடம் விடணும். அப்போ தான் மடிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் இடம் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் இடம் விடணும். அது ஒரு 2 சென்டிமீட்ரு இருக்குது. இப்போ 6 6 12 12 2 14. ஆனால் இந்த அளவுக்கு அகலம் நடுவில் 2 சென்டிமீட்டரு தேவையில்லை. 1 சென்டிமீட்டர் அளவு இருந்தால் போதும். சரி, அப்போ நான் ஒரு கணக்கு போட்டேன் எந்த அளவுக்கு செய்யலாம் நீட்டு. கணக்கு போட்டதில் இந்த நீட்டு 9 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ நீட்டு 9 சென்டிமீட்டர்னால் ஆக்சுவலாக நான் இதை எப்படி செஞ்சுருக்கிறேன்னா, அந்த பிட்டு இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ பிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மடித்து இதையும் மடிச்சிக்கணும். மடிச்சிட்டாக்கா இங்கே ஒரு சொக்கா, இங்கே ஒரு சொக்கா வந்துடும். இப்படி தான் செய்யணும். அப்போ இது பாதி அளவு, இங்கே இருக்கிறது பாதி அளவு. இப்போ 2 மடங்காக செய்யணுன்னா இது 9 சென்டிமீட்டரு 18 சென்டிமீட்டர் நீட்டுக்கு இங்கே செய்யணும். 18 சென்டிமீட்டர் நீட்டுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு பாதியாக குறைச்சிட்டு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 18 சென்டிமீட்ரு நீட்டத்துக்கு செஞ்சு 18 சென்டிமீட்ரு உயரம் 6 சென்டிமீட்ரு உயரம்னு சொல்லிக்கலாம், அகலம் சொல்லிக்கலாம். 6 சென்டிமீட்ரு நீட்டுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் மடித்து தச்சிக்கினாக்கா இந்த மாதிரி ஒரு பர்ஸு தயாராகிடும். இது ஒரு சின்ன கணக்கு நான் கையாலே போட்டு வச்சுருக்கிறேன். எப்படி எது செய்யணுன்னா, எனக்கு உயரம் இங்கே 14 சென்டிமீட்ரு இருக்குது. நீட்டு 18 சென்டிமீட்ரு. ஆக்சுவல் லெங்க்த்து மெஷர் உயரம் 14, இங்கே 18. இங்கேத்தி உயரம் 6.5 சென்டிமீட்ரு 6.5 சென்டிமீட்டரு வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாதியாக குறைச்சி மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 6.5 சென்டிமீட்டர் செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த பீஸ் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். அப்போ 18 சென்டிமீட்டர் நீளத்துக்கு எனக்கு எத்தனை முடிச்சு போட்டால் 18 சென்டிமீட்டர் வருதுன்னா, நான் வச்சுக்கிற நூலோட மொத்தத்துக்கு 50 செயின் போட வேண்டியதாக இருக்குது. 50 செயின் போட்டு தொடங்கணும். ப்ளஸ் ஒரு செயின் எப்போதும் அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு ஒரு செயின் போட்டு தான் திருப்பணும். அதுக்கு ஒரு செயின் போட்டுருக்குறேன். இப்போது
இப்போது தொடங்கிறதுக்கு எப்படி தொடங்கலான்றத நான் வந்து உங்களுக்கு 50 செயின் போட்டு காட்டினிருந்தாக்கா நேரம் ரொம்ப இழுக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு 20 முடிச்சு போட்டு எப்படி தொடங்குறதுன்றத காட்டுறேன். இந்த நூல் எடுத்துக்கிறேன், மடித்து வச்சுடுவோம். இப்போ தொடங்கிறதுக்கு 50 செயின் போடணும். நான் 50 செயினுக்கு பதில் 20 செயின் போட்டுறேன். ஏன்னா சாம்பிளுக்கு தான், அதனால் 50 போட்டு காட்ட தேவையில்லை. ஒரு 2 போட்டாக்கா 50 அப்படி தான் போட போகிறோம். அப்போ 1 2 3 4 5 6 இதை மாதிரி 50 செயின் போடணும். ஆனால் நான் இந்த ஒர்க்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தொடங்கும் போதே வந்து சிங்கிள் குரோஷேயில் தொடங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன், செயின் போட்டு தொடங்குறதோட. அப்போ ஸ்டார்டிங்லே தொடங்கிறதுக்கு டபுள் குரோஷேயில் தொடங்கணுன்னா எப்படி செய்யணும், இது வந்து ஒரு புது டெக்னிக் கூட. இந்த பர்ஸு செய்கிறது மூலயமா இந்த டெக்னிக்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்டிங்லே டபுள் குரோஷே சிங்கிள் குரோஷேயில் தொடங்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு நூல், இந்த எண்டு நூல் கொஞ்சமாக விடாமல் கொஞ்சம் நீட்டாக விட்டுக்கிறேன். ஒரு 50 முடிச்சு செய்கிற அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக விட்டுக்கிறேன். நீட்டாக விட்டுட்டு இப்போ நான் 20 தான் செய்கிறேன்றதால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 20 முடிச்சு செய்கிற மாதிரி கொஞ்சம் நீட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் மட்டும் போட்டுக்கிறேன், சுருக்கு முடிச்சு போட்டுட்டு. இப்போ ஸ்டார்டிங்லே டபுள் குரோஷே சிங்கிள் குரோஷேயில் தொடங்கிறதுக்கு இந்த எண்டு நூலை ஊசி மேலேருந்து கீழ் வழியாக ஒரு சுற்றிக்கின்னு இப்போ 2 லூப் ஆயிடுச்சு. 2 லூப் ஆகிடுது. சிங்கிள் குரோஷே போடுறதுக்கு எப்போதும் 2 லூப்பில் இந்த மெயின் நூலை விட்டு இழுப்போம். இப்போ 2 லூப் ஆகிடுது. இப்போ இந்த 2 நூல் உள்ளேயும் சேர்த்து இழுத்துக்கிறோம். அதே மாதிரி 50 முடித்தோம். நாம் இந்த மாதிரி இந்த எண்டு நூலை மேலேருந்து கீழ் வழியாக ஒரு சுற்றிக்கிட்டு இந்த மெயின் நூல்லேருந்து நூலை இழுத்து சிங்கிள் குரோஷே போட்டுன்னு வரேன். இப்போ எத்தனை போட்டுக்கிறேன்னா 1 2 3 4 போட்டுக்கிறேன். இதே மாதிரி 50 போடணும். ஆனால் நான் 20 தான் போட போகிறேன், சாம்பிளுக்காக தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போது அடுத்த லைன் போகிறதுக்கு ஒரு செயின் போட்டுக்கணும். அந்த செயின் வந்து உயரத்துக்கு அடுத்த ஸ்டெப்பை உயரத்துக்கு வர்றதுக்கு ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுக்கின்னு இந்த சிங்கிள் குரோஷே செய்கிறதுக்கு இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயினுக்கும் 2 இழை இருக்கும். இங்கே ஒரு இழை, 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 இங்கே ஒரு இழை. அப்போ அந்த 2 இழை உள்ளேயும் விட்டு நூல் இழுக்கணும். 1 பாருங்கள், இந்த 2 இழை உள்ளேயும் விட்டு இழுக்கணும். 2 3 4 5 6 7 8. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தடுத்த லைன்லாம் கொஞ்சம் சுலபமாகிடும். 9 10 11 12
13 4 15 16 17 18 19 20 ப்ளஸ் 1 செயின் போட்டுன்னு திருப்பி டர்ன் பண்ணிக்கின்னு அடுத்த ரோ. இதே மாதிரி அந்த பர்ஸு செய்யறதுக்கு எனக்கு வந்து 18 ரோ போட வேண்டியிருந்தது. 6.5 சென்டிமீட்டருக்கு 18 புள்ளி போட வேண்டியிருந்தது. அடுத்தது குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே 50னா 25 சிங்கிள் க்ரோஷே போட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கின்னு திருப்பி செஞ்சிடணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ 20 போட்டுக்கிறேன். அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே 10 போட்டுட்டேன். இங்கேயே திருப்பிக்கணும். இங்கேயே வந்து திருப்பிக்கணும். 1 கூட சேர்த்துக்கிட்டு இப்படி திருப்பி போட்டுட்டு போகணும். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இப்படி திருப்பி போட்டுட்டு போகணும். இப்போ 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எனக்கு வந்து இப்படி போய் இப்படி திரும்பி வரணும். கடைசி வரைக்கும் போயிட்டு இங்கே வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே பாதியிலே திருப்பி ஒரு 2 லைன் போட்டுட்டேன். இப்படி வந்து இப்படி போய் மறுபடியும் இங்கே வந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் போதும், இடைவெளி இங்கே போதுன்றதுக்கு இங்கே நிறுத்திக்கினேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மறுபடியும் குறைச்சதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். 10 முடிச்சு, இங்கே 20 முடிச்சில் 10 முடிச்சு குறைச்சிக்கிறேன்னா அந்த பர்ஸு செய்கிறதுக்கு 50 முடிச்சு போட்டு தொடங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் எக்ஸ்டெண்ட்டில் குறைச்சிக்கினேன், பாதியாக குறைச்சிக்கினேன். மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ 20க்கு இங்கே 10 இருக்குது. நான் வந்து இன்னொரு 10 போட்டுக்கிறேன். 2 அந்த பர்ஸு செய்கிறதுக்கு 25 போடணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கின்னு கூட ஒரு செயின் போட்டு திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண 10 செயினில் 10 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து 11வது சிங்கிள் க்ரோஷே இங்கே இந்த இடத்துல 11. அப்போ 20 வரைக்கும் 20 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ போட்டுட்டு திரும்பி சிங்கிள் க்ரோஷே இன்னும் ஒரு செயின் போட்டு திருப்பி இந்த பக்கம் பின்னின்னு வரணும். இங்கே எந்த அளவுக்கு உயரம் இருக்குதோ அதே உயரம் இந்த சைடும் வர அளவுக்கு பின்னிக்கணும். இப்போ நான் அந்த சாம்பிள் நான் பின்னி வச்சுக்கிறத காட்டுறேன். இந்த அளவுக்கு பின்னிட்டேன். இப்போ
இந்த உயரமும் சரியாக இருக்குது, நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. இப்போது அந்த பர்ஸுக்கு இதையும் இப்படி மடித்து வச்சு இங்கே சுற்றி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டாக்கா எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஸ் வந்துடும். இதே வந்து இது நான் சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு சின்ன சைஸில் செஞ்சுக்கிறேன். இப்படி வச்சு இங்கே சுற்றி தச்சு மூடிக்கினாக்கா எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பர்ஸ் வந்துடும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த இடம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஏற்கனவே ஒரு பக்கம் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இந்த பகுதி ஜாயின் பண்ணி வச்சுட்டேன், தெரியுதா? இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த முனையிலையும் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணிவிட்டு, இந்த சைடில் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த பின்னல் இருக்குது, அழகாக பின்னல் தெளிவாகவே இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு லூப்பும் மேலே இருக்கிற மடிப்பில் இருக்கிற கீழே இருக்கிற லூப்போட ஃபஸ்ட்டு இழையும் மேலே இருக்கிற லூப்போட ஃபஸ்ட்டு இழையும் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த மீதம் இருக்கிற நூலை இப்படி எடுத்துன்னு வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த இழைங்க உள்ள கொஞ்சம் தொலைவு இட்டுன்னு போயிட்டு கொஞ்சம் தொலைவு இட்டுன்னு போய் ஊசியை இழுத்து வெட்டிட்டாக்கா இந்த நூல் வந்து மறைஞ்சிடும் ஃபினிஷிங்க்கு. இது வந்து சின்னதாக நான் எக்ஸாம்பிளுக்காக சின்னதாக செஞ்சு காட்டிக்கிறேன் இப்படி செய்யணுன்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த பர்ஸு தேவைப்படுற மாதிரி இருந்தால், இந்த மாதிரி பர்ஸு தேவைப்படுற மாதிரி இருந்தால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மெஷர்மெண்ட்லாம் ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த மாடல் செஞ்சு பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.